தலைமை செயலாளர் மாற்ற கோரி இல்ல இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் ஆனாலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் ஆனாலும் தேசிய அளவில் இயங்குகிற கட்சி. அவர்கள் சொந்தமாக முடிவெடுப்பதற்கு இருக்கிற உரிமையை தமிழக வெற்றி கழகம் மறுதளிக்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் பொது நோக்கத்தோடு தான் அதை சொன்னார். இளைய தலைமுறையை ஆற்றுப்படுத்துவதற்கு சொன்னதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இளைய தலைமுறைக்கு தவறான வழிகாட்டுதலை செய்தால் ஒரு தலைமைச் செயலாளர் அதை சுட்டிக்காட்டினால் அதற்காக தலைமைச் செயலாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்பது இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அத்துமீறல். இது தோழமையில ஒரு ஆய்வையும் சிராய்ப்பை ஏற்படுத்திவிடும். ஒரு மதசார்பற்ற அணியாக நாம் இயங்கி வருகிற நேரத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இதை திரும்ப பெற வேண்டும் என்று தாவேகாவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பாரதி முதல்வர் தன்னோட கட்டை அவுட்புட்டோம், நாங்களும் ஒரு கட்டு வச்சிருக்கோம். முதலமைச்சர் நாமக்கல் மாளிகையில டெண்டர் விட்டுருக்காரு, அந்த ஊழல் நடந்திருக்கு. பழனியில 200 கோடி மதிப்புள்ள சொத்தை 2 கோடிக்கு பண்ணிருக்காங்க. இது மாதிரி எங்ககிட்டயே ஊழல் பட்டியல் நாங்களும் வெளியிடுவோம்னு RS பாரதி அவருடைய பேட்டியெல்லாம் ஒரு காலாவதியான புலம்பல். அது நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில வரக்கூடிய பார்வையாளர்களை, வெளிநாட்டு பிரதிநிதிகளை, டெல்லியிலிருந்து வருகிற அதிகாரிகளை சந்திப்பதற்கு ஏதுவாக அந்த ஒரு முதலமைச்சர் அறை தயாரிக்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் டெண்டர் கோரப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த முறைகேடும் இல்லை. RS பாரதிக்கு ஆண்மை இருந்தால், அறிவு இருந்தால் வழக்கு போடுங்கள். நாங்கள் அதை எதிர்த்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒரு சில அமைச்சர் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, போக போக வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. ஏன் இப்பவுமே வெளியிட வேண்டியதுதானே? ஏன் போக போக வருது? ஆதவர்ஜினா பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் அவர்கள் பிரதமரையோ அமித்ஷாவையோ பேசணும்னா உடனே அவை குறிப்புல இருந்து எடுக்க சொன்னார், நிறுத்த சொன்னார், பதறாரு சொல்லிட்டு திமுக தரப்புல குற்றச்சாட்டு. பாருங்க, தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு அமைச்சர் பேசிய பேச்சையே பேரவை பொறுப்பிலிருந்து நீக்குகிற ஆட்சி தாவை காட்சி. நீக்குகிறவர் எங்கள் சபாநாயகர் JCT பிரபாகர். ஆகவே இன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் லைவ்ல காண்பிப்பதே இந்த ஆட்சி ஜனநாயக பண்போடு நடந்து கொள்வதற்கு சாட்சி. ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தான். அதுல திமுக சறுக்குகிறது, தள்ளாடுகிறது. டெல்லியில பேரனுக்கு பட்டம் சூட்டுகிற விழாவில் கலந்து கொள்ள லண்டன் புறப்படுது. அண்ணன் ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறையில் நீங்கள் முந்திக்கொண்டு எந்த கருத்தையும் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டாம், ஒரு திருத்தத்தை கொடுப்போம். அந்த திருத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொகுதி மறுசீரமைப்பை நாம் ஆதரிக்கலாம் என்று திமுக முடிவெடுத்திருக்கிறது. எங்க தரப்புல ஒண்ணும் இல்லை. இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு இதே நிலை 453 உறுப்பினர்கள் நீடிக்க வேண்டும் என்றுதான் எங்க நிலைப்பாடு. சட்டப்பேரவை தெரிவிச்சிருக்காரு. ஆனா அமைச்சர் அதுக்கான எங்ககிட்ட ஆதாரம்லாம் இருக்கு, அதை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி பகிரமா சொல்றாரு. அப்ப நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதுனால தானே அவர் அமைச்சர் சொல்றாருன்றது மக்களோட எடுத்துக்காட்டா இருக்கு. ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதைத்தான் ரமேஷ் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு சொல்லியிருக்காரு. அது இல்ல ரமேஷ் சொன்னது. ஓகே.